உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். விபச்சாரிகள் அந்த வார்த்தை எவ்வளோ ஒரு ஒரு அது 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 வந்து என்னதுன்னா, அது ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தை. ஒட்டுமொத்தமாக தமிழக பெண்கள் மீது ஒரு ஒரு மோசமான ஒரு வார்த்தை, பெண்கள் மீதே மோசமான ஒரு வார்த்தை. அதுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இவர் ஐயா அப்துல் கலாம் அவருடைய முன்னாள் செயலாளர் பொன்ராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு விஜய்க்கு, எனக்கு இந்த மாதிரி பாடம் எடுக்கிற வேலைலாம் எனக்கு வச்சுக்காதீங்க, நீங்கள் உங்களை பார்க்க வந்து காயப்பட்டு உயிரிழந்த அந்த நபர் வீட்டு பெண்கள்கிட்ட போய் நீங்கள் சாரி கேட்டிங்களா? உங்கள் கார் முன்னாடி வந்து விழுந்த அல்லது நீங்கள் இடித்த அந்த பெண் நிர்வாகிக்கிட்ட சாரி கேட்டிங்களா அப்படின்னு அவங்க உட்கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாரி கேட்டிங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் வந்து. ஆனால் அவர் பேசின அந்த வார்த்தை வந்து, நாங்கள் அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், தேவைன்னா வந்து பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு ஒரு ஹீரோ மீது உள்ள ஒரு கிரேஸு அவங்க பேசிட்டாங்க. சில பேர் பேசினாங்க. எல்லா ஹீரோக்களுக்கும் இந்தியான்னு தாண்டி உலகத்தில் உள்ள அத்தனை ஹீரோக்களுக்கும், படித்த நாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ப்ராப்ளம் வராரு, ஒரு டாம் க்ரூஸ் வராரு அப்படின்னா அமெரிக்காவில் அப்படி விழுந்து அடிச்சுக்கிட்டு பேத்துக்கிட்டு அவர் டாம் க்ரூஸ் கிட்ட எங்கெங்கெல்லாம் கையெழுத்து வாங்கணும்ட்டு ஒரு வீடியோலாம் பார்த்துருக்கேன் நான். அப்படி எல்லா ஊர்லேயும் அந்த கிரேஸ் இருக்குது. அதுவும் சினிமா பெரும் மோகத்தில் உள்ள தமிழ்நாட்டில் அதை மாற்றவே முடியாது. ஏன்னா இங்கே ஆண்ட முதல்வர்கள் பெரும்பாலும் சினிமா துறையிலிருந்து வந்தவங்க தான். அப்படி இருக்கும்பொழுது அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க தலைவன், அவங்க நடிகர், விஜய் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, விஜய் மீது ஒரு வன்மத்தை கேட்குறாங்க, விஜய் மீது பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க, விஜய் வாழ்க்கையில் பூந்து இது பண்ணுறாங்க, விஜய் மனைவியை வந்து கொண்டு வந்து விவாகரத்து விஷயத்தில் வந்து கோத்து விட்டு அது ஒரு பக்கம் பார்க்குறாங்க. ஒட்டுமொத்தமாக நடிகர் விஜயாக இருந்துட்டு போயிட்டோம், இவர் அரசியல் தலைக்குள்ளே தாவேகா தலைவர் விஜயாக இங்கு வந்தது தான் பெரும் பிரச்சனை, அதுதான் எங்களுக்கு கடுப்பு, அதை நாங்கள் அடிப்போம். அதுக்கு பெண்களுடைய சப்போர்ட் வந்து அவங்க அபிமானம். எம்ஜிஆருக்கு இல்லாத கிரேஸ், அங்கே எம்ஜிஆருக்கு இல்லாத கிரேஸ். அந்த நாள் நான் படிச்சிருக்கிறேன் வந்து போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு, பெரிய பெரிய போஸ்டர்லாம் எம்ஜிஆருடைய போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் பேச விரும்பல, அதை பற்றி சொல்ல விரும்பல. ஆனால் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய தனி செயலாளராக பொன்ராஜ் இவ்வளோ காலம் எப்படி இருந்திருக்காருன்னு தெரியல வந்து, எப்படி இருந்திருக்காரு. ஏன்னா விவேக்னு ஒரு நடிகர், மறைந்த நடிகர், அவர் அதிகபட்சமாக எத்தனை முறை பார்த்தாருன்னு தெரியல ஐயா அப்துல் கலாம் அவர்களை. அவருடைய அந்த கொள்கையிலும் கோட்பாடுலையும் ஈர்க்கப்பட்டு பல திரைப்படங்களில் அப்துல் கலாமுடைய அத்தனை விஷயங்களும் வந்து அப்ளை பண்ணியிருப்பார் அவருடைய காமெடியில், வெறும் காமெடியாக இல்லாமல். இதெல்லாம் மீறி யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நடிகர் விவேக் அவர்கள் கோடிக்கணக்கான மரக்கண்ணுங்களை நடத்திருக்காரு. அது ஐயா அப்துல் கலாம் சொன்ன ஒரு வார்த்தை தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அவரை, போய் நான் கேட்ட பிறகு ஃபங்க்ஷனுக்கு அழைச்சவங்க வந்து, விவேக் சார் எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. உண்மையிலே விவேக் அப்படி நினச்சிருந்தாருன்னா பல லட்சங்களில் சம்பாரிச்சிருக்கலாம். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, எனக்கு எதுவும் காசு வேணாங்க, ஒரு 50 லட்சம் மரக்கன்று இருக்குது, அதை வாங்கி எங்கேயாவது நட சொல்லிடுங்க, அது போதும். இல்லை ஒரு 30 லட்சம் மரக்கண்ணாவது வாங்கி நட சொல்லிடுங்க, அது போதும், வேறு எதுவும் வேணாம், பெருசாக ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்னது தான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஏன்னா விவேக் வெறுமனே ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கையாட்டிட்டு வணக்கங்கன்னு சொல்லிட்டு போகிற ஆள் கிடையாது. அவருடைய அந்த நிகழ்ச்சியை அப்படி தூக்கி போயிடுவார். அது ஒரு அறிவார்ந்த விஷயங்களை நகைச்சுவையாக அவ்வளோ சிறப்பாக பேசக்கூடிய ஒரு நபர். அந்த விழாவே களை கட்டி போயிடும். ஒருவேளை விவேக் அந்த காலகட்டத்தில் நினச்சிருந்தார்னா எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி, வாங்க விழாவுக்கு வாங்கி 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 போட்டுக்கிட்டு என்ன காசு தானேன்னு. ஆனால் அப்துல் கலாம் ஐயாவுடைய சந்திப்புக்கு பிறகு, அவருடைய புத்தகங்களை படித்த பிறகு, அவருடைய ஸ்பீச்சை கேட்ட பிறகு, தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பதற்காக, எனக்கு ஏதோ சன்மானம் ஏதோ வேணாம்பா, மரக்கன்று வாங்கிப்பா, மரக்கன்று போய் நடுப்பா அப்படின்னு சொன்னவர். ஏங்க மறைந்த நடிகர் குமரிமுத்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க,
ஒரு இலங்கைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த நிகழ்ச்சியில் ஒரு தொகையை குமரிமுத்து கொடுத்துருக்காங்க, இன்னொரு தொகையை வந்து விவேக் கொடுத்துருக்காங்க. விவேக் என்ன பண்ணார், அந்த தொகையை வாங்கி அப்படியே குமரிமுத்து அவர்கள் கையில் கொடுத்துட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததே உங்களுக்காக தாங்க, என் கொள்கைக்கும் என் கோட்பாடுக்கும் ஒத்து வராத ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒத்து வராத ஒரு நிகழ்ச்சி, உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னங்கன்னு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், அது கையில் காசு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னதை நான் கேட்டு அதுக்காக தான் வந்து அந்த தொகையை வாங்கி அப்படியே உங்கள் கையில் கொடுத்துட்டேன், நான் அதுக்காக தான் வந்தேன் நான் அப்படின்னு குமரிமுத்து அழ ஆரம்பிச்சிட்டாரோ. அது எப்படி கல்லுக்குள்ள அப்படி சொல்லக்கூடாது, வந்து எவ்வளோ பெரிய ஈரம் பாருங்கள் மனசுக்குள்ளே வந்து. ஏன்னா அவர் வந்து மறைந்த விவேக் அவர்கள் வந்து மனிதாபிமானத்தில் அவ்வளோ அருமையான ஒரு மனிதர். வந்து அவர் அப்துல் கலாம் பேச்சை கேட்டதுக்கு எப்படி ஆகிட்டார்னா, நீங்கள் அப்துல் கலாம் கூட இருந்திருக்கீங்க, விருதுநகரை சேர்ந்தவர், நீங்கள் ஒரு தமிழர், அப்துல் கலாம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கீங்க, அப்துல் கலாம் பேரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த கட்சியை எடுத்து போய் மக்கள் நீதி மையத்தில் இணைச்சிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து முழுக்க திமுகவுடைய சப்போர்ட்டாக மாறிட்டீங்க. நீங்கள் எந்த சப்போர்ட்டாக வேணாலும் இருங்க, நீங்கள் அதிமுக சப்போர்ட் இருங்க, திமுக சப்போர்ட்டுங்க, எது வேணாலும் இருங்க. வந்து அதெல்லாம் மீறி வந்து தமிழ்நாட்டு பெண்களை வந்து நீங்கள் அவங்கள தான் நான் சொன்னேன், யாரை சொன்னேன், நீங்கள் மறுபடியும் ஒரு செய்தி சேனலில் கேட்குறாங்க ஃபோனில், அது நான் சொன்னதெல்லாம் தப்பே கிடையாது, அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது, நான் சொன்னது தான், யார் அப்படி பேசுனாங்களோ அவங்க வந்து விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லி, அந்த விபச்சாரிகள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து விருப்பப்பட்டாங்க, அந்த தொழிலுக்கு வந்தாங்க, பாவப்பட்டு வந்தவங்க, பாவங்க. அது வந்து இந்தியாவிலே சில மாநிலங்களில் வந்து அதை சட்டப்பூர்வமாக ஆக்கி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த குற்றங்கள் குறையட்டும் அப்படின்றதுக்காக தான், குற்றங்கள் குறையட்டும் அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய ஒரு எந்த சூழ்நிலையில் அவங்க இதில் வந்து மாட்டினாங்க, அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க எப்படி விடுபட்டு போகிறாங்க, எத்தனை மனித மிருகங்களை அவங்க பார்த்துருப்பாங்க, எத்தனை கோர முகங்களை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அழகும் இளமையும் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பட்டம். அதன் பிறகு இந்த லாக்டவுன் வந்தது இல்லையா, அதில் எத்தனை பேர் தெரியுங்களா பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேருக்கு உதவி கேட்கவும் முடியாமல் நொந்தும் போய். ஏங்க, துபாய்னு ஒரு பெரிய நாடுங்க, அந்த நாட்டை வந்து கட்டமைக்கிறாங்க, அந்த நாட்டை வந்து பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறாங்க. கட்டும் பொழுது அந்த நாட்டில் என்னன்னா, விபச்சாரத்தை வந்து அங்கீகாரமாக கொண்டு வராங்க வந்து இஸ்லாமிய நாடுகளில் அது தடை செய்யப்பட்டது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த துபாய் நகரத்தை உருவாக்குவதற்காக பல நாடுகளிலிருந்து சாதாரண தொழிலாளர்கள் பெரிய பெரிய இன்ஜினியர் வரைக்கும் வராங்க, இங்கே இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டு பொண்ணுங்க மேலே பாஞ்சிட்டாங்களா, என்ன பண்ணுறது, அதுக்காக இது இருக்கட்டும், மார்க்கத்துக்கு எதிரானது தான் இருக்கட்டும்ன்றாங்க. காரணம் என்ன, அதே சமயத்தில் துபாயில் வெளியே வந்து அங்கே இருக்கிற பெண்கள் கிட்ட ஏதாவது வாலாட்டினீங்கன்னு வச்சுங்க, உரிச்சு மேய்ஞ்சிருவாங்க, தோலை உரிச்சிடுவாங்க. எதுக்கு சொல்கிறோம்னா, அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை பெண்களையே ஒட்டுமொத்தமாக ஒரு இழிவுபடுத்தின வார்த்தைங்க. வந்து நீங்களாம் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்த ஒரு நபர், எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறீங்க, மெத்த படித்தவர்கள் நீங்களாம் வந்து இப்படி சொல்லலாங்களா? வந்து என்னதான் உங்களுக்கு வந்து கோவம் இருந்தால் கூட சரி, நான் அண்ணனா பார்க்குறேன், தம்பியாக பார்க்குறேன், தேவைப்பட்டால் வந்து வீட்டுக்காரராக பார்க்குறேன் அப்படின்பொழுது ரைட்டு, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள திட்ட போகிறாங்க, அந்த குடும்பத்தில் அவங்க தேவையில்லைன்னா ஒதுக்கி வைக்க போகிறாங்க, இல்லை அந்த குடும்பத்தில் வந்து வரவேற்க போகிறாங்க. எப்படி ஒன்று அந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனை, அந்த பேசின அந்த பொண்ணுக்கு வெளியே வந்து அது அவமானப்பட்டு நிற்கிறதா இருந்தாலும் வெளியே வந்து தைரியமாக வந்து நிற்கிறதாலும் நிற்கட்டும். அந்த பெண்களே கவலைப்படாத போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றது எப்படி? சரி, விஜய் எதுக்கும் வரலப்பா, எதுக்கும் வரமாட்டார்ப்பா, எதுக்கும் வாயை திறக்க மாட்டார்ப்பா, அவர் பாட்டு சைலண்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார்ப்பா. விஜயோட குணம் அதுதான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு சைலண்டாக, எந்தவித ஆச்சா போச்சா படோடபம் பந்தா எதுவுமே இல்லாமல் ஒரு சைலண்டான முறையில் தான் நான் கூட நினச்சிருக்கிறேன். என்னங்க விஜய் வந்து குரல் கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டேன்றாரு, எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவாக போட்டுக்கிட்டு இருக்காரு. சும்மா நின்று ஒரு தெருமுனையில் நின்று மைக்கு பிடிச்சி ஒரு 10 வசனத்தை பேச வேண்டியது தானே, இல்லை ஒரு வீடியோ பேசி உருக்கமாக கோபமாக ஒரு வீடியோ பேசி வெளியிட வேண்டியது தானே அப்படின்னு கூட நான் பேசியிருக்கிறேன் நான் வந்து. ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்காக நேற்று டிஜிபி அலுவலகத்துக்கே வந்தார். வந்து பொன்ராஜ் அவர்கள் மீது ஒரு பெரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க. பெரும் செய்தி பொருள், நேஷனல் ஊடகங்கள் வரைக்கும் செய்தி பொருளாக அது மாதிரி இருக்கும். ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா எடுக்க போகல, அதுக்கு தான் அவர் வந்து ஒரு எக்ஸ் வலைதளத்தில் பொன்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் எனக்கு ஒன்று கிளாஸ் எடுக்க தேவையில்ல,
நீங்கள் யார் எனக்கு இது பண்ணுறதுக்கு? அப்புறமா வந்து தொடர்ச்சியாக வந்து உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் பசங்க இருக்காங்கல்ல, எனக்கு வந்து ஃபோனில் வந்து மிரட்டுறது, என் குடும்ப சார்ந்தவர்களை வந்து இழிவுபடுத்தி வந்து பதிவு போடுறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இது? நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு அவர் அந்த மன்னிப்பு வந்து விஜய்கிட்டே யாருக்கிட்டே கேட்க வேணாம். வந்து நீங்கள் வருத்தம் தெரிவிக்கலாம், மன்னிப்புன்ற ஒரு விஷயம் நான் அதெல்லாம் தெரிவிக்க முடியாதுங்க. வந்து நான் அதெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ ஐயா அப்துல் கலாம் இருந்திருந்தாருன்னா என்ன எப்படி நினச்சிருப்பார்? வந்து உண்மையாக வந்து அவரோட மனசு எப்படி இதுவாக இருக்கும்? வந்து இன்னைக்கு யாரோ 2-3 பெண்கள் பேசுனாங்கன்றதுக்கு ஒட்டுமொத்தமான பெண்கள் மீது இன்னைக்கு அடிக்கிற அடி எந்த விதத்தில் நியாயம்? வந்து ஏங்க, ஜனாதிபதி மாளிகையில் ஒரு ஜனாதிபதி ஃபேமிலியே இருந்தது, பிரதீபா பாட்டீல்னு நினைக்கிறேன். அந்த மாளிகையை விட்டு அவங்கள வெளியே அனுப்புறதுக்குள்ள பெரும்பாடாகி போச்சு. வந்து போகவே மாட்டேன்ட்டாங்க. அந்த ஜனாதிபதி காலம் முடிஞ்சு போய் அந்த மாளிகைக்குள்ளேருந்து வெளியே வரவே மாட்டேன், நான் என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு ஒரு வழியாக அவங்கள வந்து வெளியே அனுப்புனப்போ கிட்டத்தட்ட 25 லாரி சாமானை ஏற்றி போனாங்களாம். நீங்கள் போய் செய்தித்தாளில் பாருங்கள். ஆனால் ஒரு தூய்மையான ஒரு மனிதன், ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அந்த ஜனாதிபதி மாளிகையை விட்டு வரும்பொழுது தன் கையில் ஒரு 2 சூட்கேஸ் நிறைய வந்திருக்கார். ஒரு 3 சூட்கேஸில் ஒன்றுத்தில் வந்து உடைகள், இன்னொருத்தில் சில புத்தகங்கள், இன்னொருத்தில் சில ஃபைல்ஸ், அவ்வளோதான். அதுதாங்க அவருடைய சொத்து. வந்து எப்படியாப்பட்ட அவர் வெறும் ஜனாதிபதி மட்டும் கிடையாது, வந்து ஒரு விஞ்ஞானி, தலை சிறந்த விஞ்ஞானி, உலகத்துக்கே சவால் விட்ட ஒரு விஞ்ஞானி, ஒரு ராமாசிவரத்தில் சாதாரண ஒரு வீட்டில் பிறந்து ஒரு சாதாரண ஒருத்தர், உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கானவர். வந்து அவர் கூட இவ்வளோ தூரம் பழகி இருக்கீங்க, அவர் கொள்கை கோட்பாடு நீங்கள் இது பண்ணிருக்கீங்க, அவருடைய புத்தகங்களை படிச்சிருக்கிறீங்க. உங்கள் வாயிலிருந்து இது மாதிரி ஒரு வார்த்தை வரலாமா திரு பொன்ராஜ் அவர்களே? எவ்வளோ பெரிய ஒரு இதுவான விஷயம் இது. நீங்கள் அதுக்கப்புறம் 1000 கதை சொல்லுங்கள், இது பண்ணுங்க, என்ன வேணாலும் இது பண்ணிக்கங்க. இது தவறான. அங்கே தான் விஜய் வந்து ட்ரிகர் ஆனது. விஜய் இடத்துல யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக சில வேறாவது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து மற்ற தலைவர்கள் யாராவது ஒருத்தர் கிடச்சிருந்ததுன்னா அது மிகப்பெரிய அரசியலாக மாற்றிருப்பாங்க. வந்து 3 ரோட்டில் உட்காந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணுறான்னுவாங்க. இதுக்கெல்லாம் தாண்டி இந்த மகளிர் அமைப்பு, சில நடிகைகள்லாம் வந்து கொதிச்சு எழுவாங்கல்ல, ஆச்சா நீ எங்களை பற்றி இப்படி சொல்லிட்டியான்னு. மாதர் சங்கம், அது இது, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஏதுன்னே தெரியல. வந்து என்னன்னே தெரியல. தயவு செய்து வேண்டாம். நீங்கள் யார் மனசை குளிர்விப்பதற்காக, யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவதற்காக ஒட்டுமொத்த தமிழக பெண்களையும் இழிவுபடுத்த வேண்டாம் ப்ளீஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.